கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நேற்றைய செய்தியின் தொடர்ச்சி. நீங்கள் நல்ல பக்தியுள்ள கிறிஸ்தவரா? வாரந்தோறும் திருச்சபைக்கு செல்வதும், வேதம் அனுதினமும் வாசிப்பதும், ஊழியம் செய்வதும், ஒரு நல்ல கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறீர்களா? அல்லது கிறிஸ்துவுக்குள் மறுபிறப்பு அடைந்து அவரை ஏற்றுக்கொண்டு நீங்கள் புது சிருஷ்டியாக இருக்கிறீர்களா என்று உங்களை சிந்திக்க நேற்றைய தினத்திலே அந்த செய்தியை நான் சொன்னேன். இன்றைய தினத்திலே பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வசனம். நம்மை போலவே நல்ல பக்தியுள்ள ஒரு கிறிஸ்தவர், அவர் மிகவும் நல்லவர், அநேகரால் பெயர் பெற்றவர், நன்றாக படித்தவர். அவர் பெயர் நிக்கோதேமு. இது சிறு வயது முதல் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம்தான், கேட்ட பிரசங்கம்தான். அப்படி இருந்தும் இன்று உங்களோடும் புதிதாக அது பேசக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. அந்த பக்தியுள்ள மனிதன் ஒரு நாள் காலத்திலே இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே, நித்திய ஜீவனை நான் பெற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார், கேட்கிறார். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நீ நல்லவன் தான், நீ பக்தி உள்ளவன் தான், எல்லாராலும் மதிக்கப்படக்கூடிய ஒரு நல்ல பெரிய பொறுப்பில் இருக்கிறவன் தான். ஆனாலும் யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றான். மெய்யாகவே மெய்யாகவே திட்டவட்டமாக சொல்கிறேன், மறுபொறுப்பு இல்லாமல் மறுமைக்குள் வர முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் மறுபிறப்பு அடைந்திருக்கிறீர்களா? உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமான வாழ்க்கையை விரும்பி அவருடைய வார்த்தையை விசுவாசித்து அனுதினமும் நடக்கக்கூடிய ஒரு மறுபிறப்பு அடைந்த புது சிருஷ்டியுள்ள அந்த கிறிஸ்தவராக நீங்கள் இருக்கிறீர்கள். அப்படியானால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள். இல்லாவிட்டால் கிறிஸ்தவராக இருக்கலாம், நல்லவராக இருக்கலாம், எந்த பிரயோஜனமும் இல்லை. உங்களை நீங்களே சிந்தித்து செயல்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு புது சிருஷ்டியின் அனுபவத்துக்கு வர தேவன் உங்களை அழைக்கிறார். நாளை நேரத்திலே ஒரு புதிய செய்தியை நாம் கேட்போம்.